ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக உனக்கான நல்ல செய்தி நீ சந்தோஷப்படும்படியாக உன்னை நோக்கி வந்து சேரும். ஆம் என் செல்லமே, நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் முகத்தில் புது மலர்ச்சியை கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். தைரியத்தோட எந்திரிச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை வணங்கி என் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள் என் செல்லமே. இன்று முதல் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. கஷ்டம் இருக்குது, பிரச்சனை வருது, பிரச்சனை முத்துது, அதிகமாக போகுதுனாலே அது ஒரு முடிவுக்கு வரப்போவதற்கான அறிகுறி தான். என்ன பிரச்சனை வந்தாலும் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. துன்பங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருதுனாலே உன் கர்ம வினைகள் தீர்ந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கான அடையாளம் தானே அது. கண்டிப்பாக உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ இதையும் யோசித்து மனசுக்குள்ளே கவலைப்பட்டு வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்த காலமாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைய நாள் உனக்கு நிகழ்காலமாக இருந்தாலும் நாளைக்குன்னு பார்க்கும்போது இன்றைய நாள் உனக்கு கடந்த காலமாக மாறி போய்விடும் அல்லவா. நீ கடந்து வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு கடந்த காலம்தானே. அதனால் அந்தந்த நிமிஷத்தை நேசி. கடந்த காலம் எப்படி இருக்குது, எதிர்காலம் என்ன ஆகும்னு சும்மா யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உன் உடல் நலனையும் கெடுத்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நல்ல ஆரோக்கியமாக மனசை தெம்பா தைரியமாக வச்சுக்கோ. மனசுக்குள்ளே எப்போதும் என் நாமத்தை சொல்லி என் உருவத்தை நினச்சிக்கிட்டே இருந்தாலே உன் பக்கத்திலேயே நான் இருந்து உன்னை முழுமையாக பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் உனக்கு இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் உனக்கு ஆகச் சிறந்த உறவாகவும் தாயாகவும் இந்த வராகியம்மா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கினா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கை தர மறுத்தாலும் அல்லது உனக்கு பிடிச்ச உன்கிட்ட இருக்கிற விஷயத்தை உன் வாழ்க்கை உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாலும் கூட நீ எதுக்கும் கலங்க வேண்டாமேன்னு செல்லமே. வாழ்க்கை எப்போதும் பிடிக்காததை கையில் கொடுத்து சந்தோஷப்படுன்னு சொல்லும், பிடிச்சதை கைகளில் இருந்து பறிச்சுக்கிறோம். ஆனால் பிடிக்காதது உன் கைகளில் கிடைச்சாலும் உனக்கு பிடிச்சது உன் வாழ்க்கையை விட்டு போனாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே, சோகமாகாதே. எப்போதுமே நான் உன்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். எது உன்னை விட்டு போகுதோ அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அது வேணும்னு சொல்லி அழுகக்கூடாது. அதே போல் உன் கையில் கிடைச்சதை வேணாம்னு சொல்லி வெறுத்து தள்ளவும் கூடாது என் செல்லமே. ஏன்னா என்ன நடந்தாலும் நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அதில் உனக்கு நன்மை மட்டும்தான் இருக்கும்ன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினாலே எந்த இழப்பும் உன்னை உடைக்க முடியாது. எந்த சோதனையும் கஷ்டமும் உனக்கு தோல்வியை கொடுத்துடாம இந்த வராகியம்மாவே உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ அதை நம்பிக்கையோடு பார்த்து சிரிக்க கற்றுக்கோ. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக தான் நான் என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்த்து அனுபவிச்சிராத உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் உண்மையான சந்தோஷ நாளாக இருக்க போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ யாரையும் நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் நீ யாரை நம்பினாலும் அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டு போய் தான் ஆகுவாங்கன்றது தான் எல்லாருக்கும் தலைவிதியாக எழுதப்பட்ட விஷயம். உன் வாழ்க்கை பாதை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எவ்வளவுதான் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து உனக்கு தேவையான பாடங்களை மட்டும் கற்றுக்கிட்டே இரு. ஏன்னா வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் தினமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீயாகவே உன் உள்ளத்தை சோர்வுக்கு உள்ளாக்கி விட வேண்டாம். என்ன நடந்தாலும் எழுந்து தைரியமாக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுன்றதில் உறுதியாக இரு. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல ஆற்றலுக்கும் திறமைக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும்
உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோடு உறுதியாக உன் கடமைகளை மட்டும் சரியா செய். மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. தெரியாத ஏதோ ஒரு ஒரு வண்டியில் ஏறி, அதாவது ஒரு பேருந்துலையோ அல்லது வான உறுதியிலையோ கூட யார் ஓட்டுறாங்க என்ன ஏதுனே தெரியாமல் தானே அந்த வண்டியில் போகிற. அவங்க சரியாக ஓட்டுவாங்க, நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நம்பி தானே அந்த வண்டியில் ஏறி நிம்மதியாக உட்காந்துருக்கிற, சில நேரத்தில் நிம்மதியாக தூங்குற. அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லா தெரிஞ்ச இந்த வராகி அம்மா தான் உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். உன்னுடைய தாய் எந்த விதத்திலும் உன்னை தனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், தப்பான வழியில் தவறான இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்ற அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. உனக்கு பிறப்பை கொடுத்து இந்த உலகத்தில் உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க என்னை ஒருபோதும் சந்தேகப்படாதே. இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ. நடக்குமா நடக்காதான்ற தேவையில்லாத பதட்டத்தில் உன் மனசை சிதற விட வேண்டாம். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு நல்லதே செய்வேன்ற மன உறுதியோடும் முழு நம்பிக்கையோடும் நீ செயல்படும் போது கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் உனக்கு வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் நீ சரியாக கற்றுக்கோ என் செல்லமே. உன் கடமையை நீ நேர்மையாகவும் முழுமையாகவும் செய்யும் போது அதற்குரிய பலனை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். என்னையே தானே அம்மா, சாமி, வராகி, தாயெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் நான் தான் நடத்துகிறேங்கிறத மட்டும் ஏன் உன்னால் ஏற்றுக்க முடியலை? நான் எப்போதும் எப்படி சுற்றி சுற்றி அதை இதை மாற்றி மாற்றி வந்தாலும் கடைசியில் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக இன்பமயமாக மட்டுமே அமைச்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் கடைசியில் எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கு நல்லபடியாகவே சுலபமாகவே மாறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கோ. வாழ்க்கையை நினச்சி பயப்படுறதை விட்டுட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு நல்லபடியாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் செய்வேன். அடுத்தவங்களை பார்த்து அதை போலவே செய்யணும்னு ஆசைப்படாமல் எல்லா விஷயங்களிலும் உனக்கென ஒரு தனி பாதையை நீயே உருவாக்கு. பயமும் நம்பிக்கையும் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாததை நம்ப சொல்லும். ஆனால் உன் மனசில் பயம் ஒரு பக்கம் வரும்போது, ஒரு பக்கம் நம்பிக்கை வரும்போது பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையை தேர்ந்தெடு. அந்த நம்பிக்கையின் உருவமாக இந்த வராகி அம்மா நான் வந்து நின்று உனக்கான நல்ல எண்ணத்தை செயல்படுத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்னடா வாழ்க்கை இது, எதுக்காக தான் வாழ்கிறோன்னு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடிக்கிட்டே இருக்காத. நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீயே ஒரு அர்த்தத்தை உருவாக்கு. என் வாழ்க்கை இப்படி நான் மாற்றுவேன், என் வாழ்க்கையை நான் இப்படி உயர்த்துவேன், என் வாழ்க்கையை நான் இப்படி நல்லபடியாக முன்னேற்றமான வழியில் கொண்டு செல்வேன்னு உன் வாழ்க்கைக்கு நீயே ஒரு அர்த்தத்தை உருவாக்கு. அன்னைக்கு தெரியாத விஷயம் இன்னைக்கு உனக்கு தெரிய வரும். அதாவது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் காலம் உனக்கு புரிய வைக்கும், கற்றுக் கொடுக்கும் என் செல்லமே. பழைய தப்புகளையும் நீ செஞ்ச தவறுகளையும் நினச்சி வருத்தப்படாமல் உன்னை நீயே மன்னிச்சுக்கிட்டு உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாய் மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை விளக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க, உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உன் மதிப்பு புரியாத மனிதர்கள் தானே. உன் மதிப்பை தெரியாதவர்கள் என்பது அது அவர்களுடைய தப்பும் கிடையாது, உன்னுடைய தப்பும் கிடையாது. எப்போவுமே நல்ல மனசு உள்ள மனிதர்களை இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதே போல் நல்ல மனமுள்ள மனிதன்தான் முதல்ல காயப்படுவான். அது ஒன்றும் உனக்கான தோல்வியோ பலவீனமோ கிடையாது. அது உன் தூய்மை. நீ எல்லாரையும் சேர்த்து வைக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. உன்னை காப்பாற்றிக்கணும், நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காக தானே பிறந்திருக்க. அதற்கான வேலைகளை பாரு. அடுத்தவங்களுக்காக நல்லது செஞ்சு நீ கெட்ட பேரை சம்பாதிச்சதெல்லாம் போதும். இப்போது அமைதியாக விலகி ஒதுங்கி நின்று உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செஞ்சினா கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. மௌனமாக அனைத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரப்போகிறேன். இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. நீ வெற்றி பெறுவதையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உன் வாழ்க்கை என் பொறுப்பில் என் கைகளுக்குள் எடுத்துக்கொண்ட இந்த வராகி அம்மா
கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். சரியான நேரம் வரும்போது நிச்சயம் உண்மை வெளிவரும். நீ ஜெயிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை மறக்கவும் சில நபர்களை மன்னிக்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. தேவையற்ற விஷயங்களை மறப்பதும் தேவையற்ற மனிதர்களை மன்னிப்பதும் தான் உன் வாழ்க்கையை அழகாகவும் அமைதியாகவும் ஆக்கக்கூடிய நல்ல விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கடந்து போன காலம் எதுவும் மீண்டும் திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் நடந்ததையே மனசில் யோசித்து உன்னை நீயே காயப்படுத்திக்க வேண்டாம். நடந்ததை எல்லாம் மறந்துட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ கற்றுக்கோ. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை. எது நிரந்தரமோ எது நிலையானதோ அதை நல்லபடியாக நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும்போது உன் கூடவே உன் மனசுக்குள்ளேயே இருந்து உனக்கு வழிகாட்டும் போது நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை தான் இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன்.